இது ஒரு முக்கியமான வீடியோ. யூஎஸ் ஈரான் வார் வந்துட்டு இன்னைக்கு 30 நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிட்டு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த வார் வந்துட்டு 30 நாள் தொடர்ந்து சென்றுச்சுன்னா இதோட வீரியம் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா எந்த நிலைமைக்கு வருவோன்னு சொல்லிட்டு அந்த நிலையில தான் இப்போ இருக்கும். ட்ரம்ப் சும்மா வந்துட்டு வாரம் முடிச்சிட்டேன், எனக்கு அவங்க பரிசு கொடுக்குறாங்க, அவங்க நான் பேசி முடிச்சிட்டேங்கிறாரு. ஆக்சுவலா யூஎஸ் வந்துட்டு தோத்துடுச்சு. அவங்களோட எதிரியை ரொம்ப தரக்குறைவா எடை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ட்ரியோட வார் எப்படி ஈஸியா முடியும்னா, எதிரியோட பலம் சின்னதா இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை கைப்பற்றிடலாம். ஆனால் கைப்பற்றலாம் நினைச்சது தப்பு கணக்காகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஈரான் இதுக்காக தான் 40 வருஷமா காத்துட்டு இருந்தாங்க. ஈரான் வந்துட்டு உங்க ட்ரூப்ஸ் அனுப்புங்க, நாங்க காத்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் வந்துட்டு ஈரானுடைய மக்களை சொல்லியிருந்தாரு, உங்க சுப்ரீம் லீடர் நாங்க கொண்டுட்டோம், உங்க ஆட்சியை கைப்பற்றுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரம்ப்போட ஆட்சியை கேள்விக்குறைக்கு வர்ற அளவுக்கு இப்போ போயிட்டு ட்ரம்ப் யூஎஸ்ல வந்துட்டு நிறைய இடத்துல, வாஷிங்டன் நிறைய மாகாணங்கள்ல ட்ரம்ப்புக்கு எதிராக வந்துட்டு போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. நீ ஒன்றும் ராஜா கிடையாது, நீ உன்னோட நாட்டு மக்களை வந்துட்டு போருக்கு அனுப்புறதுக்கு நீ பார்த்துட்டு இருக்க, இது எங்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களை வந்துட்டு நாங்கள் அனுப்ப முடியாது, ஒருத்தர் உயிரோடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரோட வீரியம் இன்னும் கூடுது. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இன்னுமே வீழ்ச்சி இருக்கும். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறவங்களும் இருப்பீங்க. தட்ஸ் ஃபைன். பட் உங்களால் கரெக்டான இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ண முடியாதுன்னா பெட்டர் டு கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிருங்க. இல்லாட்டினா Nifty 50 ETF ட்ராக்கர்ஸ் அப்படி போயிருங்க.